எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு 6th நமக்கு டேர்ம் 2 பார்க்க போறேன். இது வரைக்கும் டேர்ம் 1 இயல் 1 இயல் 2 இயல் 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பாத்துக்கோங்க. இனிமே நமக்கு 6th 7th டேர்ம் வைஸா கிளாஸஸ் பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் நமக்கு டாபிக்ஸ் சீக்கிரமா கவர் பண்ண முடியும். இது ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு இந்த ரிவிஷனுக்கு என்னோட கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்க்கு எந்தெந்த டாபிக் புக்ஸ்ல படிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டேர்ம் 2ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் என்னது? மூதுரை. மூதுரை பாத்தீங்கன்னா நமக்கு அறநூல்கள்ல கவர் ஆகுது. அறநூல்கள்ல மூதுரையோட ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார். ஔவையார் எந்த எழுதிருக்காங்கன்னா மூதுரை எழுதிருக்காங்க. அவங்க பாட்டு நம்ம லைட்டா ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா பாட்டு லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க தெரியும். சோ ரீட் பண்ணிக்கலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீதூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது கல்வியை பத்தி இதுல அவையர் பாடியிருப்பாங்க. இது நமக்கு பாட்டோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஈஸியா பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். சோ ஒவ்வொரு டைமும் புதுசா படிக்கிறவங்க கண்டிப்பா பாட்டையும் படிச்சு அதோட மீனிங்கையும் படிச்சிருங்க. அதாவது பாடலின் பொருளையும் படிச்சுக்கோங்க. ஓகே, சொல்லும் பொருளும். மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கி ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு. ஓகே, நூல்வெளி. இதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா ஔவையார். எதுனா மூதுரை. இவர் மூதுரை தவிர வேற என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை தவிர ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். பாத்தீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இதுல பாத்தீங்கன்னா 31 பாடல்கள் உள்ளன. நமக்கு வெண்பாக்கள்னு கேட்டீங்கன்னா 30 வெண்பாக்கள்னு சொல்லணும். அதாவது மூதுரையில 31 பாடல்கள் உள்ள வெண்பாக்கள்னா 30 வெண்பாக்கள் உள்ளன. ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். மாசறனா குற்றமற. இடமெல்லாம்னா பிரித்தெழுதுக. இடம் கூட்டல் எல்லாம். மாசறனா மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் சேர்த்தெழுதுகனா குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார்னா சிறப்புடையார். ஓகே, நெக்ஸ்ட் துன்பம் வெல்லும் கல்வி. இதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா நமக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அவங்களும் நமக்கு அறிஞர்கள்ல யூனிட் 7 சிலபஸ்ல கவர் ஆகுறாங்க. சோ பாட்டை லைட்டா ரீட் பண்ணிக்கலாம். ஏப்பின் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பது மறந்து விடாதே. கல்வியை பத்தி தான் பாடிட்டாங்க. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தான் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஓகே, இது பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நமக்கு ஆசிரியர். நம்ம இப்ப பாட்லைன்ஸ் நான் கொஞ்சம் வேகமா போற மாதிரி தெரியும். புக்ல படிக்கும்போது நிதானமா தெளிவா படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும். தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர். மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர். நெறி வழி. வற்றாமல் குறையாமல். ஓகே, நூல்வெளி பாத்தீங்கன்னா இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். அதனாலதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு இந்த டெபினேஷன் கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவார். சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா மக்கள் கவிஞர். இது எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியிருக்காங்க. அப்புறம் திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியுள்ளவர். நெக்ஸ்ட் புக் பேக். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் இருக்கிறதுனா கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லாம மானம் இல்லா. நெக்ஸ்ட் லெசன் கல்விக்கண் திறந்தவர். காமராசர் பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம லைட்டா பாத்துக்கிறது நல்லது. தமிழ்லயே கேட்க வாய்ப்பு இருக்கு. ஜிஎஸ்டி நமக்கு கேட்பாங்க. சோ லைட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். அதாவது காமராசரை
தந்தை பெரியார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டிருக்காங்க. அப்போ கல்வி கண் திறந்தவர்னு காமராஜருக்கு பெயர் வச்சது வந்து தந்தை பெரியார். அவரோட சிறப்பு பெயர்கள் பாத்தீங்கன்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேலே, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குபவர். அப்புறம் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர் பாத்தீங்கன்னா அது நம்ம காமராசர் தான். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரும் நம்ம காமராசர் தான். அப்புறம் கல்வி கற்க குழந்தைகளுக்கு சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவரும் நம்ம காமராசர் தான். இதே வந்து மதிய உணவு திட்டம் வந்து நம்ம காமராசர் சொல்லுவோம். சத்துணவு திட்டம்னு கேட்டாங்கன்னா வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து நம்ம சொல்லணும். மதிய உணவு திட்டம் வந்து இயர் பாத்தீங்கன்னா 1956 1956 வரும். இதே சத்துணவு திட்டம் வந்து சாரி 1992 வரும். சோ வந்து கரெக்டா சரி நான் நோட் பண்ணி சொல்லுவேன். மதிய உணவு திட்டம் வந்து கன்ஃபார்மா வந்து 1956 தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து காமராசரின் சிறப்புகள் வந்து பாக்குறோம். இப்போ வந்து மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதாவது யூனிவர்சிட்டி வந்து காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரையில இருக்குது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வந்து வழங்கியுள்ளார்கள். காமராசர் வாழ்ந்த அவரோட 2 வீடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவில்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரை சிலை வந்து வச்சிருக்காங்க. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்தில் காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அப்புறம் கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் வச்சிருக்காங்க. எப்பவும் டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கேட்கலாம். 2/10/2000 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் காமராசர் பிறந்த நாளால் ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆன கொஸ்டின். ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாள். புக் பேக். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி பிரித்தெழுதுக பசி கூட்டல் இன்றி, படிப்பறிவு பிரித்தெழுதுக படிப்பு கூட்டல் அறிவு, காடு கூட்டல் ஆறு சேர்த்ததுன்னா காட்டாறு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடித்தனம். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா நூலகம் நோக்கி. இது வந்து தமிழின் சிறப்புகளுக்காக வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ லைட்டா நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் வந்து நம்ம இந்த நூலகம் தான் சொல்றாங்க. அதாவது அண்ணா நூற்றாண்டு நூலகம். அப்போ ஃபர்ஸ்ட் நூலகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீனால இருக்குது. இங்க கொடுத்திருக்காங்க ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. செகண்டா வந்து அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அரங்கநாதன் இவர்தான் வந்து நூலக விதிகளை உருவாக்கியவர்னு சொல்றாங்க. இவர் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து 8 தளங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல வந்து எந்தெந்த தளத்துல எந்தெந்த பிரிவு நூல்கள் வந்து வச்சிருக்காங்கன்னு வந்து நம்ம வந்து லைட்டா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா பொருந்தாததுல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, தரைத்தளம் வந்து சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம்னா குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளம் பாத்தீங்கன்னா தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம். இது பாத்தீங்கன்னா அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல 7வது தளத்துல வந்து அமைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8ஆம் தளம் பாத்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஓகே, சிறந்த நூல்களுக்கு டாக்டர் அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்படுகிறது. அவர்தான் நூலக விதிகளை உருவாக்கியது. சோ வந்து அவருக்கு வந்து அவரோட பேர்ல வந்து விருது வந்து வழங்குறாங்க, அரங்கநாதன் விருது. நெக்ஸ்ட் வந்து இலக்கணம். இலக்கணம் ஃபர்ஸ்ட் இணை எழுத்துக்கள். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 2025 குரூப் 4லயும் சரி குரூப் 2லயும் சரி வந்து இதுல வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இணை எழுத்துக்கள் எதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்கன்னா அதோட விளக்கம் வந்து சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இவற்றில் வந்து ஒற்றுமை இருக்குமா, அதுதான் வந்து இணை எழுத்துக்கள் சொல்றாங்க. அதாவது ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். இப்போ இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். இப்ப 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு வந்து 6 மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இப்போ வல்லின எழுத்துக்கள் எதெல்லாம் கசட, தபர. இந்த 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கு வல்லின மெய் எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்கள் எது நமன. இந்த 6 தான் இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இந்த கீழே கொடுத்திருக்காங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. இப்போ வந்து இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா திங்கள், இதுக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள், இதுக்கு பாத்தீங்கன்னா மண்டபம். நெக்ஸ்ட் இத்துக்கு பாத்தீங்கன்னா சந்தனம், இதுக்கு பாத்தீங்கன்னா அம்பு, இதுக்கு பாத்தீங்கன்னா தென்றல்.
ஓகே, இப்ப வல்லினம் மெல்லினம் வந்து அதுக்கு இணை எழுத்துக்கள் வருது. அப்ப இடையின எழுத்துக்கள் எது இணை எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா, இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்துக்கள் தான் வந்து இணை எழுத்துக்கள் சொல்றாங்க. இடையின எழுத்துக்கள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, எரல வளல, இந்த எரல் வளலா இருக்கும், அது அதே இணை எழுத்துக்களா வரும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்களுக்கு வந்து அதோட நெடில் தான் வந்து இணை எழுத்துக்களா வரும். இப்ப வந்து ஆக்கு பாத்தீங்கன்னா ஆ, ஈக்கு பாத்தீங்கன்னா ஈ, அதோட நெடில் வந்து இணை எழுத்துக்களா வருது. ஆனா வந்து ஐக்கும் அவுக்கும் மட்டும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஐக்கு வந்து ஈ வந்து ஐகாரம் அப்படின்னு படிச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியா வரியால இருக்கும். ஐகாரத்துக்கு வந்து ஈ இணை எழுத்தாகும். ஔகாரத்திற்கு வந்து ஊ இணை எழுத்தாகும். அது வந்து கீழே கொடுத்திருப்பாங்க. இப்ப பாருங்க, மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம மேல பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்கள் ஆகும். இதே வந்து குறிலெழுத்து இல்லாத ஐ எழுத்துக்கு ஈ என்பது இப்ப பார்த்தோம். ஐகாரத்துக்கு ஈ வந்து இணை எழுத்தாகும். ஔகாரத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது கிடையாது. அதாவது உயிரெழுத்துக்கள்னா வந்து ஒண்ணு போல வராது. ஆனா அளபடையில மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. எதுலன்னா அளபடையில மட்டும் இந்த உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வரும். இத பாத்தீங்கன்னா ஓதல், தூவும், தலிகி, இதுல வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஆனா வந்து தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு வந்து இணை எழுத்து கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது அதுக்கு வந்து இணை எழுத்துக்கள் இல்லை. ஓகே, இணை எழுத்துக்கள் வந்து பார்த்தாச்சு. புக் பேக் மெல்லினத்திற்கான இணை எழுத்து. அப்ப வந்து இடம்பெறாத சொல் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம வல்லினத்துக்கு வந்து மெல்லினம் இணை எழுத்துக்கள் வந்து பார்த்துட்டோம். அப்போ அதுக்குள்ள எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். மஞ்சள், வந்தான், தம்பி, இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள் பெற்றது. இந்த கண்ணில் வந்து தப்பா இருக்கு. சோ இதுதான் வந்து இடம்பெறாத சொல். இது தவறான சொல்லை வந்து கேட்டிருக்காங்க. இது அதே மாதிரிதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வல்லினத்துக்கு வல்லினத்துல வர்ற வல்லின ரகரம் தான் வந்து இணை எழுத்துக்கு வந்து பார்த்திருக்கோம். சோ இது வந்து தவறான சொல். ஓகே, இதுலயும் வந்து திரையிலை திருத்தி எழுதுக கொடுத்திருக்காங்க. தென்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதாவது வல்லின ரகரம் தான் வரும்னு பார்த்தோம். சோ தென்றலுக்கு இதுதான் வரும். இது வந்து தவறானது. கண்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 சொல்லிங்க. அதாவது நம்ம வந்து தன்னகரம்னு சொல்லணும், அதுதான் வந்து வரும். தன்னகரத்துக்கு வந்து நன்னகரம் தான் வந்து டேக் வந்து இணை எழுத்தாகும். நன்றி, இப்பதான் ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்லயே பார்த்துட்டோம். 2 எக்ஸாம்பிள் வந்து இருந்துச்சு. வல்லின ரகரம் தான் வந்து ரன்னகரத்துக்கு வரும். மண்டபம், இது வந்து தன்னகரம். சோ இதுக்கு வந்து டேக் வந்து தன்னகரம் தான் வரும். சோ வந்து 3 சொல்லி தான் வரும் மண்டபம். ஓகே, நெக்ஸ்ட் கோடிட்டேரங்கள் பார்த்துக்கோங்க. காமராஜர் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள்னா மாணவர் தினம். விவேகானந்தர் பிறந்த நாள்னா தேசிய இளைஞர் தினம். ஜவஹர்லால் பிறந்த நாள் வந்து குழந்தைகள் தினம். கீழே இது வந்து இணை எழுத்துக்கள் தான் வந்து கொடுத்திருக்காங்க. எதெல்லாம் இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா கங்கை, வந்து, மண்டபம், மங்கை, வெந்தயம், தண்டம், பஞ்சு, மஞ்சள், கம்பளம், குன்று, செங்கடல், தேங்காய், இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதேதான் கேட்டிருக்காங்க. இணை எழுத்துக்கள் எதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து சங்கு, நூகு, பிஞ்சி, வஞ்சம், பண்டம், சுண்டல், வண்டி, பந்தயம், பந்து, கற்கட்டு, தென்றல், நன்று, இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பேரால இருந்து கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இது வந்து நமக்கு வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பழமொழி வந்து மாறி இருக்கு. அதை வந்து கரெக்டா வந்து சொற்றுரை சரியா பொறுத்த சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்குள்ள பழமொழி வந்து பாத்தீங்கன்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். இதுக்குள்ள பழமொழி பாத்தீங்கன்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலைச்சொல். கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின்படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிப்ட், மின்னஞ்சல்னா இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம்னா இ லைப்ரரி, மின் நூல்னா இ புக், மின் இதழ்கள்னா இ மேகசின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயல் 2 டேர்ம் 2ல இயல் 2 பாத்தீங்கன்னா ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஆசாரக்கோவை நமக்கு வந்து அறநூல்கள்ல வந்து கவர் ஆகுது. சோ இது வந்து கண்டிப்பா நம்ம பாட்டோட சேர்த்து படிச்சுக்கணும். ஆசாரக்கோவை எழுதிய ஆசிரியர் பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். சோ பாட்டு நம்ம வந்து டைம் ரீட் பண்ணிக்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை
நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. அப்போ ஆசார வித்துன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 8 வந்து நமக்கு வந்து அறநூல்கள்ல 8 பத்தி வந்து சரியா சொல்லியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஔவையார் பாத்தீங்கன்னா அந்த நமக்கு டேர்ம் 2ல ஃபர்ஸ்ட் லெசன் கல்வியை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்போ சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். இதுல வந்து ஒப்புரவு மன்னிப்பும் வந்து மீனிங் உண்டு. சோ இப்ப இருபொருள் தருக அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்ததுல இப்படியும் கேட்கலாம். ஒப்புரவுக்கு வந்து மன்னிப்பும் வரும், எல்லோரையும் சமமாக பேணுதலும் வருது. நட்டல் நட்பு கொள்ளுதல், நன்றியதல், பிற செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல், நட்டல் நட்பு கொள்ளுதல். ஓகே, பாடலின் பொருள் வந்து நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா பாடலின் பொருள் படிச்சாலும் எப்பவுமே நமக்கு வந்து பாட் லைன்ஸ் வந்து மறக்காம இருக்கும். இப்போ ஆசார கோவைக்கு வந்து பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வியறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், அறிவுடையவராய் இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள்னு ஒரு நல்ல ஒழுக்கத்தை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பெருவாயின் மொழியார் பாடின பாட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டாதான் வந்து உங்களுக்கு பாட்டு வந்து மறக்காம இருக்கும். நூல் வெளி பார்க்க போறோம். ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா கயத்தூர், அதாவது வன்கயத்தூரும் வரும். இங்க நமக்கு 6ல வந்து வெறும் கயத்தூர் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்த மாதிரி நூலுக்கு என்ன மீனிங் இதெல்லாம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியம். ஆசார கோவை வந்து 100 வெண்பாக்களை வந்து கொண்டுள்ளது. நம்ம அங்க வந்து ஔவையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வெண்பாக்கள் பார்த்தோம் மூதுரையில. இங்க வந்து 100 வெண்பாக்கள். எப்படி ஒவ்வொன்றையும் படிக்கும் போது ஆல்ரெடி படிச்சதை வந்து ஒரு டைம் வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு எப்பவும் மறக்காம இருக்கும். ஓகே, புக் பேக். பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை எனப்படும். பொறுமைக்கு பொறைன்னு கொடுத்திருக்காங்க. அறிவுடைமை சேர்த்தலுக அறிவுடைமை, அறிவு கூட்டல் உடைமை, இவை கூட்டல் 8ம்னா இவை 8ம், நன்றி அறிதல்னா நன்றி கூட்டல் அறிதல், பொறையுடைமைனா பொறை கூட்டல் உடைமை. இதெல்லாம் ஈஸியானதுங்கிறத நான் டக்குன்னு போறேன். ஓகே, அப்புறம் இது வந்து நமக்கு தாலாட்டு பாடல். இது வந்து நமக்கு சிலபஸ்ல இல்ல. சோ சொல்லும் பொருள் மட்டும் பாத்திரலாம். நந்தவனம் பூஞ்சோலை, பண் இசை, பார் உலகம், இலைத்துனா பதித்து. இப்ப இந்த இலைத்துக்கு வந்து மீனிங் வந்து பதித்துன்னு வருது. இந்த லகர இலையில வந்து நூலுக்கும் வந்து மீனிங் வரும். சோ நல்ல நூலிலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நமக்கு லகர வேறுபாடுல வந்து வரும். சோ ஒவ்வொன்றும் படிக்கும் போதும் நீங்க இப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்ப இலைத்துனா பதித்தும் மீனிங் இருக்கு. நூல் இலையும் வந்து நமக்கு இரு பொருள்ல வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தொகை சொற்களின் விளக்கம். முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இது வந்து நமக்கு பொருந்தாதுல வந்து கொடுக்கலாம். ஏதாவது 4 வேர்ட்ஸ்ல கொடுத்து ஏதாவது ஒண்ணு டிஃப்ரெண்டா கொடுத்திருப்பாங்க இதோட சேர்ந்து. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. முத்தேனா கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கனி, மா, பலா, வாழை, முத்தமிழ், எல், இசை, நாடகம். ஓகே, நூல்வெளி உங்களுக்கு தேவையில்லை. இதுல வந்து பிரித்தெழுதுக்கு வந்து பாத்துக்கோங்க. தாளாட்டு எப்படி பிரிச்சுக்காங்கன்னா தாள் கூட்டல் ஆட்டு. ஓகே, தாளாட்டு தான் தாள் கூட்டல் ஆட்டு. நெக்ஸ்ட் புக் பேக். பாட்டு இசைப்பு பிரித்தெழுத பாட்டு கூட்டல் இசைப்பு. கண்ணுரங்குனா கண் கூட்டல் உறங்கு, வாழை கூட்டல் இலைனா வாழை இலை, கை கூட்டல் அமர்த்தின கையமர்த்தி, உதித்த என்ற சொல்லிருக்கு எதிர்ச்சொல் வந்து மறைந்த. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா தமிழர் பெருவிழா. நம்ம தமிழர் சிறப்புகள் வந்து இருக்கும். சோ அதனால இதை வந்து கொஞ்சம் பாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் எந்த நூல்ல வந்து அந்த லைன் வந்து இடம்பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நன்னூல்ல. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வந்து நன்னூல்ல இடம்பெற்றுள்ளது. தை முதல் நாள் தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறதுன்னு சொல்றாங்க. தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் வந்து சொல்றாங்க. ஆண்டுன்னா தை முதல் நாள், திருவள்ளுவர் தினம்னா தை 2ஆம் நாள். கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. பொருள் கூறுகளை வந்து வாய்ப்பு இருக்கு. மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவேதான் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் வந்து 31 வந்து கூட்டிக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2018 31 கூட்டி 2049 நமக்கு இதை மாதிரி கொடுக்கலாம். இப்ப நமக்கு கரண்ட் இயர் வந்து
2026 பிளஸ் 31 அப்படி கொடுத்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப 2026 பிளஸ் 31 பாத்தீங்கன்னா 2057 அப்படின்னு வரும் திருவள்ளுவர் ஆண்டு. சோ வந்து கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்ப இருக்கிற கரண்ட் இயரோட 31 வந்து ஆட் பண்ணாங்க, அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு. ஓகே, நெக்ஸ்ட் மஞ்சி விரட்டு வந்து மாடுகளை அடக்கி தரும் வீர விளையாட்டு. இதுக்கு மாடு பிடித்தம், ஜல்லிக்கட்டு ஏறுவதுன்னு 2-3 பொருள் இருக்குது. சோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அறுவடை திருநாள் இது வந்து பொருந்தாததுல வந்து கேட்கலாம். சோ லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு எந்த மாநிலத்தை சொல்றாங்கன்னா ஆந்திரம், கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் 4 மாநிலத்துல மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க. ஆனா பஞ்சாப் மாநிலத்துல லோரின்னு சொல்றாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயண் சொல்றாங்க. எதனா அறுவடை திருநாள. ஓகே, புக் பேக். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்றுனா பொங்கல் அன்று. போகி பண்டிகை சொல்லை பிரித்து கிடைத்ததுன்னா போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னுள்ள இடம் பெற்றதுன்னு பார்த்திருந்தோம். பச்சை பசையல் வயலைக்கான இன்பம் தரும். பட்டு போன மரத்தைக்கான துன்பம் தரும். நெக்ஸ்ட் லெசன் மனம் கவரும் மாமல்லபுரம். இது வந்து லைட்டா பார்த்துட்டோம்னா சிலபஸ் ஜிஎஸ்ல வந்து வரும். நரசிம்மவர்மன் இவர் வந்து மாமல்லன் சிறப்பு பெயர் வந்து இருக்கு. நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் சிறப்பு பெயர் உண்டு. பல்லவர்ஸ்ல வந்து ஜிஎஸ்ல வந்து கவர் ஆகும். சோ பாத்துக்கோங்க. மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் ஜஸ்ட் பொருள் அதுல கேட்கலாம். சோ ரைட்டா நோட் பண்ணிக்கோங்க. அச்சுனந்த பசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இதெல்லாம் வந்து பொருந்தாதுல கேட்கலாம். அதனால ஜஸ்ட் வந்துட்டு பாத்துக்கிறது நல்லது. ஓகே, இப்ப நம்ம நரசிம்மவர்ம பல்லவன் பார்த்தோம். அவரோட சிறப்பு பேர் வந்து மாமல்லன் பார்த்தோம். அப்ப அவர் தான் வந்து அவங்க இந்த கதையை ஸ்டோரியை சொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என் தந்தைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நரசிம்மவர்மனோட தந்தை வந்து மகேந்திரவர்ம பல்லவர். தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் வந்து மாமல்லபுரம் சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும் சொல்றாங்க. எதுலாம் பாத்தீங்கன்னா குடைவரை கோயில், ஒற்றைக்கீழ் கோவில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4 வகைகளும் காணப்படும் இடம் வந்து மாமல்லபுரம் சொல்றாங்க. இயல் 2ல உள்ள இலக்கணம் பாத்தீங்கன்னா மயங்கொலிகள். இப்பதான் நம்ம வந்து இயல் 1ல வந்து இன எழுத்துக்கள் பார்த்தோம். அதே மாதிரி மயங்கொலிகள் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன எழுத்துக்கள்னா ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இது 2ல வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதே மயங்கொலிகளுக்கு வந்து எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் பாத்தீங்கன்னா உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கும். அந்த சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து மயங்கொலிகள். அங்க வந்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னாங்க. ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், அதுல வந்து வேறுபாடு இருக்கும். ஆனா இங்க வந்து ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா அது வந்து டிஃபரன்ஸ் நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்படி ஒன்று போலவே ஒலிக்கின்றன, ஆனால் 2க்கும் இடையே பொருள் வேறுபாடு வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது உச்சரிக்கும் போது வந்து ஒண்ணு போல இருந்தாலும் பொருள் வேறுபாடு இருக்கும். இவ்வாறு உச்சரிப்பும் செய்தலும் மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் மயங்கொலிகள் சொல்லுவோம். எதெல்லாம் மயங்கொலிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 3ல 2 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 3ல 2 இந்த 8 எழுத்துக்கள் தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் சொல்றோம். இப்போ 3 அதாவது நம்ம பார்த்தோம் தன்னகரம், ரன்னகரம், தன்னகரம். இந்த 3மே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப தன்னகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் வந்து நகரம் பிறக்கிறதுன்னு சொல்றாங்க. இதே ரன் நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை தொடுவதால் வந்து நகரம் வந்து பிறக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப தன்னகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் வந்து நகரம் பிறக்கிறதுன்னு சொல்றாங்க. தன்னகரம் வச்சுக்கோங்க, நடுப்பகுதி. ரன் நகரம் பாத்தீங்கன்னா முதல் பகுதி, இது வந்து அடிப்பகுதி தன்னகரம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம் முழுசுலையும் நம்ம சொல்லாம என்ன சொல்றோம், வந்து சொல்றோம் தன்னகரம். அதாவது தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். அதே மாதிரி தகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து தன்னகரம். அதே மாதிரி ரகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து ரன் நகரம் அப்படின்னு உச்சரிக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. தன்னகரம் ரன் நகரத்துக்கு எதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டம், வண்டி, நண்டு. இதே வந்து ராயனத்துக்கு முன் வந்து இந்த ரன்னகரத்துக்கு வந்து மன்றம், நன்றி, கன்று. ஓகே, நெக்ஸ்ட் வந்து
அதுக்குள்ள பொருள் எப்படி வேறுபாடு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து வானம், இது வந்து தன்னகரம், இதுக்குள்ள ரன் நகரம், இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வானம் தன்னகரம்னா வெடி, ரன்னகரம் வானம்னா ஆகாயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தன்னகரத்துல வந்து பனினா வேலை, ரன்னகரத்துல பனினா குளிர்ச்சி. ஓகே, இப்போ வந்து வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்க்க போறோம். இது வந்து நம்ம எப்படி சொல்றோம்னா குண்டுல இல்லைன்னா லட்டுக்கு வர லேன்னு வந்து நம்ம சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களோட அடியை தொடுவதால் தான் லகரம் வந்து தோன்றும் சொன்னோம். இது போல இருக்குதால் வகர லகரம். அதாவது அங்க லேக்கு வந்து நம்ம தன்னகரம் ரெண்டகரம் படிச்ச மாதிரி இந்த லேக்கு வந்து வகர லகரம்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம இப்ப என்ன பார்க்கணும்னா மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நகர லகரம். அதாவது அங்க வகர லகரம், இந்த வந்து நகர லகரம்னு வந்து படிக்கணும். இப்ப நகர லகரம் இது வந்து எப்படி வந்து பிறக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடித்து, அதாவது வகர லகரம்னா மேல் பற்களோட, இது நகர லகரம் பாத்தீங்கன்னா மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் வந்து லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் எனவும் சொல்றோம். இது போல இருப்பதால் தான் நகர லகரம்னு வந்து சொல்றாங்களாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிறப்பு லகரம்னு வந்து சொல்லுவோம் இந்த லேப வந்து. இது வந்து பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் சொல்றாங்க. வந்து தமிழுக்கே சிறப்பானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இதனாலதான் இதை வந்து சிறப்பு லகரம் வந்து சொல்றோமா. இது போல இருப்பதால் மகர லகரம் என்று கூறுவது இலக்கண மரபா. அப்ப இது பாத்துக்கோங்க, இந்த வந்து மகர லகரம், இது வந்து நகர லகரம், இது வந்து மகர லகரம். இதோட சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா சிறப்பு லகரம், பொது லகரம். இதுதான் வந்து சிறப்பு லகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, இதுக்குள்ள வந்து பொருள் வேறுபாடு வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து மகர லகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விலை, பொருளின் மதிப்பு. இதே வந்து பொது லகரம்னா உண்டாக்குதல் விலைக்கு, சிறப்பு லகரம் விலைக்கு வந்து விரும்பு. இதே வந்து மகர லகரம் இலைக்கு வந்து பாத்தீங்கன்னா செடியின் இலை, பொது லகரம்னா மெலிந்து போதல் இலையில, சிறப்பு லகரம் இலை வந்து நூல் இலை. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சோ நல்லா வந்து ரிப்பீட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இலையும் சரி விலையும் சரி கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வந்து பார்க்க போறோம். வந்து 2 வல்லின நகரம், இடையின நகரம் வந்து பார்க்க போறோம். இப்போ இடையின நகரம் எப்படி பிறக்குன்னு பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதி. இடையின நகரம்னா முதல் பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொட்டு வருவதால் நகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின நகரம் என்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வல்லின நகரம் வந்து வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால், இது வந்து முதல் பகுதி இடையின நகரம். இங்க வல்லின நகரம் வந்து மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம். நெக்ஸ்ட் பொருள் வேறுபாடு. அதுக்குள்ள நகரத்துக்குள்ள பொருள் வேறுபாடு வந்து கொடுத்துருக்காங்க. இடையின ரகரம் ஏறினா நீர்நிலை, வல்லின ரகரம் ஏறினா மேலே ஏறி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இடையின ரகரம் கூரைனா வீட்டின் கூரை, வல்லின ரகரம் கூரைனா புடவை. இது ரெண்டும் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூரைனா வீட்டின் கூரை, வல்லின ரகரம் கூரைனா புடவை. ஓகே, அடுத்து புக் பேக். சிரம் என்பது இங்க வந்து தலையை குறிக்கிறது, அதாவது இடையின ரகரம். இலைக்கு வேறு பெயர் தலை, அதாவது சிறப்பு ரகரம் தான் வரும். இலைக்கு வந்து இலை தலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இலை தலை சிறப்பு ரகரம் வரும். வண்டி இழுப்பது காலை, பொது லகரம். கடலுக்கு வேறு பெயர் பறவை, இடையின ரகரம். பறவை வானில் பறந்தது, வல்லின ரகரம். கதவை மெல்ல திறந்தான், வல்லின ரகரம். பூ மனம் வீசும், தன்னகரம். புலியின் கண் சிவந்து காணப்படும், தன்னகரம். குழந்தைகள் வந்து விளையாடினர், தன்னகரம். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், மகர லகரம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுன்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னகரம் அதெல்லாம் வந்து மிஸ்டேக்கா இருக்குது. இப்போ எண்ணுக்கு வந்து ரன்னகரம் வரும். என் வீட்டு தோட்டத்தில் மரங்கள் மனம் வீசின, மனம் வந்து அது வந்து தன்னகரம் வரும். நெக்ஸ்ட் வந்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர், அதாவது சிறப்பு நகரம் வந்து வரும். சென்றனர் இதுல வந்து ரன்னகரம் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுல, சிறப்பு நகரம். ஓகே, சரி, வந்து கரெக்டா தான் கொடுத்திருக்காங்க. நல்லதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மகர நகரம் தான் வரும். வாழைப்பழம்ல வந்து சிறப்பு நகரம் வந்து கொடுக்கும், பழம்ல வந்து சிறப்பு நகரம் வந்து வரும். ஓகே, நெக்ஸ்ட்
இதுல வந்து எது சரியான தொடர்பு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த மயமொழி சொல்ல வந்து மாத்தி கொடுத்திருக்கிறதுல கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இதே மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம்ல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா வந்து கேட்பாங்க. நம்ம வந்து எல்லாமே ஒரு டெமோ மாடலுக்கு வந்து எல்லாமே பார்த்துட்டு போயிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கலைச்சொல். இது வந்து வெல்கம்னா நல்வரவு, ஸ்கல்ப்சர்ஸ்னா சிற்பங்கள், சிப்ஸ்னா சில்லுகள், சீசி ஞாபகம் சிப்ஸ் சில்லுகள், எரிமட்ரஸ் ஆயத்தாடை, மேக்கப் ஒப்பனை, டிஃபன் சிற்றுண்டி. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள். திருக்குறள் வந்து நம்ம வந்து தனியா பாத்துக்கலாம். நமக்கு வந்து அப்படியே டேர்ம் வைஸா வந்து லெசன்ஸ் மட்டும் சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். லாஸ்டா திருக்குறள் வந்து தனியா வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, புக் பேக். விருந்தினர், இது வந்து திருக்குறளுக்குள்ளதுதான். புக் பேக் வந்து பார்த்துட்டே போயிடலாம். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்னா முகம் மாறினால். நிலையான செல்வம் ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயங்கரா சொற்களை பேச மாட்டார்கள். பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை. உண்ணுவது கூட்டல் எல்லாம்னா உண்ணுவது எல்லாம். பயன் கூட்டல் இல்லைன்னா பயன் இல்லா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சீர்கள் வந்து மாறி இருக்கு. கரெக்டான திருக்குறள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான திருக்குறள் பாருங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இல்ல ஊக்கம் உடையா நிலை. இது வந்து நம்ம ஏன் புக் பேக் அப்படியே பாக்குறோம்னா சில டைம் அப்படியே வந்து இந்த மாதிரி புக் பேக் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியா வந்து நமக்கு ஆன்சர் பண்ணதுக்கு வந்து யோசிக்க டைமே தேவை இருக்காது, டக்குன்னு போட்டுடலாம். சோ வந்து நம்ம சாதாரண சிம்பிளான கொஸ்டின் தானே வேணாம் பார்க்காம போலான்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் திருக்குறள் பாத்தீங்கன்னா உழுவது எல்லாம் உயர்வுள்ள மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஊக்கமது கைவிடேல். இந்த ஔவையாரோட ஆத்தி சுடுக்கி இணையான திருக்குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஊக்கத்தை வச்சு என்ன திருக்குறள் வந்து பொருந்துன்னு பாத்தீங்கன்னா உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கத்துக்கு இணையான திருக்குறள் வந்து உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். நெக்ஸ்ட் வந்து இங்க ஒரு கதை கொடுத்திருக்காங்க. இந்த கதைக்கு பொருந்துற திருக்குறள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கதையை நீங்க வந்து தனியா படிக்கும் போது ரீட் பண்ணிக்கோங்க. இந்த கதைக்கு பொருந்துற திருக்குறள் பாத்தீங்கன்னா வெள்ளத்து அணைய மலர் நீட்ட மாந்தத்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இது வந்து ஊக்கத்தை பத்தி தான் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ வந்து இந்த ஊக்கத்தை பத்தி இந்த திருக்குறள் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இயல் 3 டேர்ம் 3ல வந்து 3வது லெசன் பார்ப்போம். நானிலம் படைத்தவன். நானிலம் படைத்தவன் முடியரசன் வந்து சிலபஸ்ல இருக்காங்க. சோ வந்து ஒரு டைம் பார்ட் லைன் வந்து பாத்துக்கோங்க. இதுல வந்து எதை பத்தி பாடியிருக்காருன்னா காடை பத்தி தான் வந்து பாடியிருப்பாங்க. சோ வந்து லைட்டா வந்து பாத்துக்கோங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நில வகைகளை பத்தி பாடியிருக்காரு. சோ வந்து லைட்டா பாட்டு வந்து நீங்க வந்து ரீட் பண்ணும்போது படிக்கும்போது ரீட் பண்ணிக்கோங்க. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவலே மல்லெடுத்த தென்றால் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான். முத்து குளித்தான் ஆதிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயனல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன் தான். ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கி விடுவான். அதாவது இந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் பார்த்துவாங்க, நல்ல இம்பார்ட்டன்டா. ஏன்னா நமக்கு வந்து முக்காசி எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் லாஸ்ட் 2 லைன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருள் சரியான மீனிங்ஃபுல்லான லைனா இருக்கும், கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப முடியரசன் இந்த நானிலம் படைத்தவனோட ஆசிரியர். சொல்லும் பொருள் பார்க்க போறோம். மல்லெடுத்தனா வலிமை பெற்ற, சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆதி கடல். நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். பொருள் வந்து நீங்க படிக்கும் போது நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பார்ட் லைன்ஸ் வந்து மறக்காம இருக்கும். ஓகே, முடியரசன் அவரோட நூல்படி பார்க்க போறோம். இயற்பெயர் பாத்தீங்கன்னா துரை ராசு. அவரோட நூல்கள் பாத்தீங்கன்னா பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை. அதாவது நமக்கு வந்து பெரிய கிளாஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா வரும். இந்த 6th வந்து 3 நூல்கள் தான் கொடுத்திருக்காங்க. பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை. இவரை வந்து திராவிட நாட்டின் வானம் பாடி அப்படின்னு அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க. இது நமக்கு வந்து பெரிய கிளாஸ்ல வந்து வரும். சோ திராவிட நாட்டின் வானம் பாடின்னு முடியரசனை வந்து சொன்னது யாருன்னு கேட்பாங்க, அறிஞர் அண்ணா. ஓகே, இந்த நானிலம் படைத்தவன் பாட்டு வந்து எதுல இடம்பெற்றுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக்.
போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எதுனா வீரம். கல்லெடுத்து பிரித்தல் கல்குட்டல் எடுத்து, நானிலம்னா 4 கூட்டல் நிலம், நாடு கூட்டல் என்றன நாடென்ற, களம் கூட்டல் ஏறினா களமேறி. நெக்ஸ்ட் லெசன் கடலோடு விளையாடு. நமக்கு வந்து இது சிலபஸ்ல கிடையாது, சோ சொல்லும் பொருளை மட்டும் பாத்துக்கலாம். கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி, மின்னல் வரினா மின்னல் கோடு, அரிச்சுவடினா அகரவரிசை எழுத்துக்கள். ஓகே, இப்போ நெய்தல் திணை இது வந்து நமக்கு சிலபஸ்ல வரும், பொருந்தாதுல கேட்கறது வாய்ப்பு இருக்கு. சோ நெய்தல் திணையா நிலமும் அதோட நிலம் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், மக்கள் வந்து பரதவர் பத்தியம்னு சொல்றாங்க. தொழில் வந்து அவங்க தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் திணை அதோட பூ வந்து பாத்தீங்கன்னா தாளம்பூ. ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக். கதிர் சுடர்னா பிரித்தல் கதிர் கூட்டல் சுடர், மூச்சடக்கினா மூச்சு கூட்டல் அடக்கி, பெருமை கூட்டல் வானம்னா பெருவானம், அடிக்கும் கூட்டல் அலைனா அடிக்கும் அலை. ஓகே, இப்ப வந்து பொறுத்துக. விடிவெள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கு, விடிவெள்ளினா விளக்கு. மணல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சு மெத்தை, மணல்ல தான் நம்ம படுக்கிறோம், சோ பஞ்சு மெத்தையில படுக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புயல்னா ஊஞ்சல், அதாவது காற்றுக்கு வந்து நம்ம ஆடும் அப்படின்னு, சோ புயல்ல வந்து ஊஞ்சல் ஆடுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பனி மூட்டம்னா போர்வை, அது வந்து ஒரு மூடின பனிமூட்டம் மூடின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, சோ போர்வைதான் மூட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பனிமூட்டம் போர்வை. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா வளரும் வணிகம். இதுல வந்து நம்ம பாட்டு லைன்ஸ் வந்து நம்ம பாத்துக்கிறோம், ஏன்னா நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலபஸ்லயும் கவர் ஆகும், நமக்கு தமிழ் இலக்கியத்திலயும் வந்து கவர் ஆகும். இப்போ தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமன்னர் போகலும். இது வந்து எதிர இடம்பெற்றுள்ளதுன்னா நற்றிணையில வந்து இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் பாட்டு வந்து பாலோடு வந்து கூலோடு பெயரும் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை. நெக்ஸ்ட் வந்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னு அகநானூறு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள். இது வந்து என்ன திருக்குறள் பாத்தீங்கன்னா, வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும். இதுல வந்து திருக்குறள் வந்து இந்த திருக்குறள் வணிகரின் நேர்மையை பற்றி கூறுகிறது. அது வந்து கேட்கலாம், இந்த திருக்குறள் எதை பத்தி கூறுது அப்படின்னு வந்து கேட்கலாம். சோ வணிகரின் நேர்மையை பற்றி. நெக்ஸ்ட் பாட்டு பாத்தீங்கன்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னா அது வந்து பட்டினப்பாலை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இந்த பாட்டு இடம்பெற்றுள்ளது வந்து பட்டினப்பாலை. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் பாட்டு லைன்ஸ் தான். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாதுன்னா பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் போல்போல் அமைந்தொருபோல் கோடாமை சான்றார்க்கு அணி. இது வந்து திருக்குறள். இந்த லைன் வந்து பாட்டு லைன்ஸ் நினைச்சிடாதீங்க, இது வந்து திருக்குறள். ஓகே, புக் பேக். வீட்டில் பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னா நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்துனா வணிகை சாத்து, பண்டம் கூட்டல் மாற்றுனா பண்ட மாற்று. ஓகே, நெக்ஸ்ட் மின்னணு வந்து பிரிக்கிறது மின் கூட்டல் அணு. இதை பார்த்துக்கோங்க, தன்னகரம் 3 சுழினும் வரும், அதெல்லாம் நம்ம கவனமா நோட் பண்ணி போடணும். விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த. ஓகே, இப்ப தமிழ் மீனிங் வந்து தமிழ் பிறமொழி சொல்லிக்கிறீங்க. தமிழ் சொல். கரன்சி நோட்னா பணத்தால், பேங்க்னா வங்கி, செக்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மயம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. இது வந்து நல்லா குழப்பும் டெஸ்ட்ல, சோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். உங்களுக்கு இணையான தமிழ் சொல் திரும்ப ரிப்பீட் பண்ற, ஒன் டைம் வந்து பாத்துக்கோங்க. அதாவது கரன்சி நோட்னா பணத்தால், பேங்க்னா வங்கி, செக்னா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மயம், டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் பாத்தீங்கன்னா உழைப்பை மூலதனம். இது வந்து நமக்கு வந்து சிலபஸ்ல கிடையாது, பட் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஔவையார் சொன்னதுனால வந்து பாத்துக்கோங்க. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதே. இது வந்து யார் இருக்கான்னு ஔவையாரின் அறிவுரை. ஓகே, நெக்ஸ்ட் இலக்கணம். இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதாவது 2025 குரூப் 4ல இம்பார்ட்டன்ட், அதாவது சிலபஸ்ல கவர் ஆயிட்டது வந்து இணைய எழுத்துக்கள், நெக்ஸ்ட் வந்து மயங்கொலி, சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இதுல இருந்துலாம் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மா வந்துச்சு, சோ வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, சுட்டி எழுத்துக்கள் எதெல்லாம் வந்து சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றீங்க பார்த்தோம்னா அ இ உ, இந்த 3 எழுத்துக்கள் வந்து சுட்டி எழுத்துக்கள் வந்து சொல்றாங்க. உ வந்து இப்ப வந்து தற்போது வந்து சுட்டி எழுத்தாக பயன்படுத்துவது இல்லை, அதாவது முன்னாடி வந்து யூஸ் பண்ணிருக்கோம், இப்போ வந்து உ வந்து பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்றாங்க. சோ ஆனா சுட்டி எழுத்துக்கள் எதுன்னு கேட்டா நம்ம கன்ஃபார்மா வந்து அ இ உ வந்து சொல்லணும். இது 3 தான் சுட்டி எழுத்துக்கள். இப்போ சுட்டி எழுத்துக்கள்ல வந்து 2 டைப் இருக்கு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. இப்ப அகச்சுட்டு என்ன, புறச்சுட்டு என்னன்னு பார்க்க போறோம். அகச்சுட்டுனா இவன், அவன், இது, அது. அதாவது எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் பாருங்க. இவன், அவன், இது, அது.
இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தராது. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டுன்னு சொல்றோம். அதாவது இந்த இவனை வந்து பிரிச்சாலோ அவனை பிரிச்சாலோ அது இது வந்து ரெண்டு இப்ப ஈ குட்டல் பே குட்டல் அப்படி பிரிச்சாலும் எந்த பொருளுமே வந்து தராது, பொருள் தருவதில்லை. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லி உள்ளேயே சுட்டு பொருளை தருவதுதான் வந்து நம்ம அகச்சுட்டுன்னு சொல்றோம். அகனாலே தெரியும் உள்ளதான். சோ அகச்சுட்டுன்னா உள்ளேயே பொருளை தருவது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புறச்சுட்டு. புறச்சுட்டு பாத்தீங்கன்னா அவ்வானம், இம்மலை. இதுல வந்து சொற்கள்ல வந்து சுட்டு எழுத்துக்கள் வந்து எது தானே சுட்டு எழுத்துக்கள். அது வந்து நீக்கிட்டு பாருங்க, வானம் மலை பொருளை வந்து கொடுக்குது. சோ இப்படி பிற எழுத்துக்கள் பொருள் தரும். சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதா வந்து புறச்சுட்டு அப்படின்னு வந்து சொல்றோம். வெளியே சுட்டு பொருளை தருவதுதான் வந்து என்னது புறச்சுட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்மை சுட்டு சேமை சுட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம். அகனா உள்ளே இருந்து பொருளை தரும், புறனா வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அண்மைனா நமக்கு தெரியும் பக்கத்துல, செய்மைனா தொலைவில். அண்மைனா வச்சுக்கோங்க அருகில். அப்போ செய்மை சுட்டுனா வந்து பாருங்க தொலைவில். ஓகே, அண்மை சுட்டுனா அருகில், செய்மை சுட்டுனா வந்து தொலைவில். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்ப அண்மை சுட்டுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போறோம். அண்மை சுட்டுனா வந்து பாருங்க இவன், இவர், இது, இவை. ஓகே, அதாவது பக்கத்துல இருக்கிறத வந்து அருகில் உள்ளவற்றை தானே வந்து குறிக்குது. சோ பக்கத்துல உள்ளவங்க வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் பார்த்துக்கோங்க. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. இதெல்லாம் வந்து அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது வந்து அண்மை சுட்டுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, அண்மை சுட்டுனா வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சதுக்காக அருகில் உள்ளவற்றை அப்படின்னு வந்து சொன்னோம். ஆனா அதுக்குள்ள எழுத்து வந்து என்னன்னு பாருங்க, ஈ. ஓகே, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து பாருங்க ஈ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க செய்மை சுட்டு. செய்மை சுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொலைவில், அதாவது செய்மையில். செய்மைனா என்ன மீனிங்? தொலைவில். தொலைவில் உள்ளவற்றை குறிக்கிறதுக்கு வந்து செய்மை சுட்டுன்னு வந்து சொல்றோம். இதுக்குள்ள எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். ஓகே, நெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ற, அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இதெல்லாம் வந்து தொலைவில் உள்ளவற்றை வந்து குறிக்கின்றன. எனவே இது வந்து செய்மை சுட்டு எனப்படும் வந்து சொல்றாங்க. ஓகே, அப்ப செய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து என்னது? ஓகே, இப்ப அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து என்ன பார்த்தோம்? ஈ வந்து பார்த்தோம். இதே செய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஓகே, இப்போ அண்மை சுட்டு செய்மை சுட்டு வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பாத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அருகில் உள்ளவற்றை குறிக்கிறதுக்கு வந்து அண்மை சுட்டுன்னு சொல்றோம். தொலைவில் உள்ளவற்றை குறிப்பதை வந்து செய்மை சுட்டுன்னு வந்து சொல்றோம். இப்ப அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அக்காலத்துல வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, இப்போ வந்து தற்போது வந்து பயன்பாட்டில் இல்லை. ஓகே, அப்போ அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க, உது, உவன். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் உது, உவன். ஓகே, இப்ப நம்ம வந்து எதெல்லாம் வந்து பார்த்திருக்கோம் சுட்டெழுத்துக்கள்ல? அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு. ஓகே, அகச்சுட்டுன்னா வந்து பாருங்க, அது வந்து நம்ம வந்து உள்ளேயே இருந்து பொருளை குறிக்கிறதுனா வந்து அது அகச்சுட்டுன்னு வந்து சொல்றோம். புறச்சுட்டுன்னா வெளியே இருந்து பொருளை குறிப்பது வந்து புறச்சுட்டுன்னு சொல்றோம். அவ்வானம், எம்மலை இதெல்லாம் பிரிச்சா பொருள் தரும். இதை வந்து பிரிச்சா பொருள் தராது. ஓகே, நெக்ஸ்ட் அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவற்றை வந்து குறிக்கும். செய்மை சுட்டுனா தொலைவில் உள்ளவற்றை வந்து குறிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து சுட்டு திரிபு. சுட்டு திரிபுனா வந்து அது வந்து பாருங்க அம்மரம், இவ்வீடு. இது வந்து புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். ஏன்னா இது வந்து பிரிச்சா பொருள் தரும்ல, அப்ப வந்து புறச்சுட்டுதான். ஓகே, அம்மா எடுத்துட்டாலும் வந்து பாருங்க மரம் பொருள் தரும், இவ்வ எடுத்துட்டாலும் வீடு வந்து பொருள் தரும். சோ இந்த வந்து சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று நம்ம வந்து சொல்லலாம். அப்படிதானே? அம்மரம் இவ்வீடும் சொல்லலாம், அந்த வீடு இந்த வீடுன்னு வந்து சொல்லலாம். சோ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று தெரிந்து அந்த இந்த என மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தான் வந்து இந்த அந்த இந்தன்னு மாறுது. சோ இவ்வாறு ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவதுதான் வந்து சுட்டு திரிபுன்னு வந்து சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சா? இப்ப சுட்டு திரிபுனா மாற்றம் பெற்று அந்த இந்த அப்படின்னு மாறுது. சோ இதுதான் வந்து சுட்டு திரிபு. அதுக்கான எக்ஸாம்பிள் அம்மரம் இவ்வீடு, அந்த மரம் இந்த வீடு. ஓகே, நெக்ஸ்ட் வினா எழுத்துக்கள். இப்ப சுட்டெழுத்துக்கள் பார்த்தாச்சு.
அடுத்து வினா எழுத்துக்கள், இது ஒண்ணு வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வினா பொருளை தரும் எழுத்துக்களை தான் வந்து நம்ம வந்து வினா எழுத்துக்கள்னு சொல்றோம். ஓகே, இந்த வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஓகே, ஃபர்ஸ்டும் வரும் லாஸ்டும் வரும்னு வந்து சொல்றாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 தான் வந்து வந்து என்னது சொல்றாங்க, வினா எழுத்துக்கள் வந்து சொல்றாங்க. உடனே ஓகே, இந்த வினா எழுத்துக்கள் மட்டும் என்னன்னு வந்து கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இந்த 5 தான் வந்து வினா எழுத்துக்கள். ஓகே, இந்த வினா எழுத்துக்கள்னா 5ன்னு சொல்லணும். நமக்கு வந்து இலக்கணத்துல விடை வினா வகைன்னு இருக்குல்ல, அதுவும் வந்து கேட்பாங்க. அப்போ வினா வகைன்னு கேட்டா வந்து நமக்கு வந்து அது வந்து 6ன்னு சொல்லணும். ஓகே, வினா வகை வந்து 6, விடை வந்து 8 வகைன்னு வரும். சோ அதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. வினா எழுத்துக்கள், வினா வகை. ஓகே, டிஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. வினா எழுத்துக்கள்னா நமக்கு வந்து 5. ஓகே, சரி. ஓகே, மொழியின் முதலில் வருபவை ஃபர்ஸ்ட் எதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஏ, யா, இது 2 தான் வந்து மொழியின் முதலில் வருபவை. ஓகே, மொழியின் முதலில் வருபவைனா ஏ, யா. ஓகே, மொழியின் இறுதியில் வருபவைனா ஆ, ஓ. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மொழியின் முதலில் வருபவைக்கு ஏக்கு வந்து எங்கு, யாக்கு வந்து யாருக்கு. ஓகே, இப்ப மொழியின் இறுதியில் வருபவைக்கு ஆக்கு வந்து பாருங்க பேசலாமா, ஆன்னு முடியுதா. சோ அது வந்து பேசலாமா, ஆல முடியுது. நெக்ஸ்ட் தெரியுமோ, ஓல முடியுதா. இந்த 2 தான் வந்து மொழியின் இறுதியில் வருபவை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை. முதல்லையும் வரும் லாஸ்டும் வரும்னு சொல்றாங்க. அது வந்து எந்த எழுத்துனா ஏ. ஓகே, ஏன் அப்படின்னு சொல்ற இடத்துல முதல்ல வருது, நீதானே அப்படிங்கிற இடத்துல இறுதியில வருது. சோ அந்த ஏ வந்து மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். ஓகே, வினா எழுத்துக்கள்ல வந்து இப்ப வகை வந்து பார்க்க போறோம். ஓகே, வினா எழுத்துக்களின் வகை. ஓகே, வினா வகை கிடையாது, வினா எழுத்துக்கள் வகை வந்து பாருங்க. அகா வினா, புற வினா அப்படின்னு 2 வகை இருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கு பொருள் வந்து தருவதில்லை. சோ இவ்வாறு அந்த அகத்தே இருந்து வினா பொருளை தருவதுதான் வந்து அகவினா அப்படின்னு வந்து சொல்றோம். இப்ப நம்ம வந்து மேல பார்த்தோம்ல, அகச்சுட்டுக்கு வந்து அந்த இந்த அந்த மாதிரி இதுல வந்து சொல்ல வந்து நீக்க முடியாது, உள்ளே இருந்து பொருள் தரணும். அதே மாதிரிதான் இந்த அகவினாவும் அகத்தே இருந்து வினா பொருளை தருவதுதான் வந்து அகவினா எனப்படும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் அகவினாக்கு எது, யார், ஏன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க புறவினா. இது அதே மாதிரிதான் நமக்கு புறச்சுட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறச்சுட்டுக்கு வந்து அந்த மரம் இந்த வீடெல்லாம் வந்து பிரிச்சா பொருள் தரும்ல, அதே மாதிரி அவனோ, வருவானோ, இதுல உள்ள ஆ, ஓவை வந்து நீக்கினால், அதாவது லாஸ்ட்ல உள்ள அவனா அதுல வந்து ஆவை எடுத்துட்டு அவன் வந்து பொருள் தரும். வருவானோ அதுல உள்ள ஓவை எடுத்துக்கிட்ட நீக்கிட்டாங்க வந்து வருவான் அப்படிங்கிற ஒரு பொருள் தரும். சோ இந்த மாதிரி ஆவோ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து பொருள் தரும் சொல்றாங்க. இதுதான் வந்து புறவினா. ஓகே, அகவினால உள்ளே அகத்தே இருந்து பொருள் தரும். புறவினால வந்து அந்த எழுத்துக்களை நீக்கினாலும் வந்து, அதாவது வினா எழுத்துக்கள் ஆவோவை நீக்கினாலும் வந்து பொருள் தரும். இதான் வந்து புறவினா. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும். ஓகே, நம்ம வந்து வினா எழுத்துக்களும் முடிச்சாச்சு. ஓகே, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் பார்த்தாச்சு. இதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வந்து, அதாவது வேர்டிங்ல வந்து இப்ப எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து புக் பேக் வந்து பாத்துடலாம். என் வீடு எங்கே உள்ளதுன்னா அங்கே, அங்கே அப்படிதான் சொல்லுவோம். இந்த 2 இதுல எது வரும் பார்த்தா அங்கே உள்ளது. தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து சிம்பிளானதுதான். இது வந்து நீங்க வந்து போட்டுடலாம். ஓகே, சும்மா இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணி சென்டென்ஸ் வந்து மேக் பண்றதுதான். சோ இது வந்து நம்ம சிம்பிளானதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோடிட்ட இடங்கள் fill in the blanks வந்து பாத்துடலாம். கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவதுதான் சிறந்த வணிகம். ஓகே, கிடைக்கும் பொருட்களின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். நெக்ஸ்ட், சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்துளை டேஷாக மாற்றலாம், கோலமாக மாற்றலாம். ஓகே, சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்துளை கோலமாக மாற்றலாம். ஓகே, நெக்ஸ்ட், வணிகத்தின் நோக்கம் என்னன்னா மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிடைக்க செய்வது. ஓகே, நெக்ஸ்ட், மதிப்பு கூட்டுதல் என்றால் என்னன்னா கல்லை செதுக்கி சிலையாக மாற்றலாம், உதிரும் கல் தூளை கோலமாக மாற்றலாம். இதுதான் வந்து மதிப்பு கூட்டுதல். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஏற்ற தலைப்பு கேட்டிருக்காங்க வணிகம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம்.
இந்த இதுல வந்து நவமணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நவமணிகளை வந்து அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து நவமணிகள் என்னன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 4 இது கொடுத்துட்டு அதுல வந்து ஏதாவது நவமணிகள் இல்லாத ஒண்ணு வேர்டு கொடுத்துட்டு அது பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. சோ வந்து நவமணிகள் என்னன்னு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நீலம், கோமதேகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். இந்த 9 தான் வந்து நவமணிகள். ஓகே, அப்போ நவமணிகள்னா 9 இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலம், கோமதேகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். ஓகே, இதான் வந்து நவமணிகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா கலைச்சொல் பார்த்துடலாம். கலைச்சொல் பண்டம்னா கமாடிட்டி. ஓகே, பண்டம்னா கமாடிட்டி. பயண படகுகள்னா ஃபெரிஸ். பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடல் பயணம் வயாஜ். தொழில் முனைவர் என்டர்பிரனர். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிக மெர்ச்சன்ட். ஓகே, ரிப்பீட் பண்ற. பண்டம் கமாடிட்டி. பயணப்படகுகள் ஃபெரிஸ். பாரம்பரியம் ஹெரிட்டேஜ். நுகர்வோர் கன்சியூமர். கடற்பயணம் வயாஜ். தொழில் முனைவோர் என்டர்பிரனர். கலப்படம் அடல்ட்ரேஷன். வணிகர் மெர்ச்சன்ட். ஓகே, நம்ம வந்து இப்போ 6th term 2 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 6th term 3 வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சரி.